ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவா சீரிஸுடைய பார்ட் 4 வீடியோ தான். இதுதான் இந்த ட்ரிப்புடைய லாஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயாக்கிங் அப்படிங்கிற ஒரு சின்ன படகு சவாரிக்கு தான் கிளம்பிட்டோம். இந்த படகுல தான் நாங்கள் போகிறோம். இந்த படத்தில் லாங் டன் படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது. இங்கே வருங்க, நம்ம பசங்க போயிட்டானுங்க. அங்கே வேறு டே செல்ச்சுன்னு அவனும் போயிட்டாங்கடா. நான் இருக்கேன்டா, கவலைப்படாத. சேர் அப் காய், போகலாமா? வெற்றி நமதே. இப்போ நாங்கள் காயாக்கிங்கில் கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக அட்வென்ச்சர்ஸாக இருந்தது. இதில் வந்து 2 பேர் போகிறதுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா வெறும் 300 ரூபா தான் சார்ஜு. அதுவும் 1 ஹவர் உள்ளே சுற்றிக்கலாம். அப்படியே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போயிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த போட்டை நம்ம துடுப்பு போடலினாலும் அது அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டு தான் இருக்கேன். ஹாய் சார். இந்த கோவாவுக்கு வந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனா இந்த காயாக்கிங்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக நல்லா இருந்துச்சுங்க. 2 பேர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது அந்த கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணது. ஸோ இப்போ திங்ஸ் எல்லாம் நாங்கள் பேக் பண்ணிட்டு நாங்கள் கரைக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டோம் நாங்கள் செக் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி கோவா படத்தில் வர மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேனக்குனா ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் ஆகிட்டோம். எங்களுடைய ட்ரெயின் வந்துடுச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனாக்குனாலேருந்து நாங்கள் இப்போ மடகான் ஜங்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்ததுங்க. அதுவும் ட்ரெயின் வந்துட்டு ஒரு டனலுக்குள்ளே போந்துச்சு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக அந்த டனலுக்குள்ளேயே தான் போய்கிட்டு இருந்தது. ரொம்பவே த்ரில்லிங்காக செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ மடகான் ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்ததுமே நிறைய டாக்ஸிக்காரங்க வந்து எங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த டாக்ஸி பிடிக்கிறது என்ன ஏதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பஸ்ஸில் போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முடியாத காரணத்தினால டாக்ஸிக்கு நாங்கள் மாறிட்டோம். ஸோ ஃபைனலாக ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டோம். ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தோம். பார்த்தா எல்லாருக்கும் செம பசி எடுத்துருச்சு. ஸோ வண்டியை ஒரு பக்கம் பார்க் பண்ணிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் தேட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஏதோ ஒரு கிடச்ச ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டு ஏதோ என்ன சீக்கிரம் கிடைக்குமோ அதை ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம், அது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. திரும்ப ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாலேயே ஒரு ஃபேமஸ் சர்ச் இருக்காமா, செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச் இருக்குது. அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறையா கடைங்க இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஒரு சின்ன பர்ச்சேசிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக இப்போ நாங்கள் அந்த ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச்சுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்பவே பெரிய சர்ச்சுங்க, பயங்கர ஏக்கர் கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. கோவாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த சர்ச்சுக்கு தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்து கேள்விப்பட்டிருக்கேன் நான். இது வந்துட்டு கேத்தலிக் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிருந்தப்போ அங்கே வந்து ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்களும் அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்ச்சோடைய இன்னொரு பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16th செஞ்சுரியில் இறந்து போன ஃப்ரான்சிஸ் சேவியரோட சடலத்தை இன்னும் புதைக்காமல் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு அந்த பாடி கொண்டு வந்து வெளியே வைப்பாங்களாமா சர்ச்சில். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழியில் ஒரு பீச் இருந்தது. அந்த பீச் பேர் சரியாக தெரியல. ஸோ அந்த பீச்சுக்கும் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ பீச் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். டின்னர் டைம். அங்கே ஒரு சின்ன ஒரு கடை இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு 2 ரோட்டி, நான் ரோட்டியும் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். அங்கே போனால் ட்ரெயின் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 1 hour later. அங்கே ஏகப்பட்ட பேர் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பசங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் டயர்டில் படுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 6.5 hours later. ஒரு 6.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க ட்ரெயின் வந்துச்சு. விடிய காத்தால ஒரு 6:30க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எப்படியும் நாங்கள் இப்போ கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதேமாரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.